வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வெண்பனி மலரே கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கோயில் நிர்வாகி பதறிக்கொண்டு ஓடி வந்தார். சாமி, இந்த இடத்துல என்னால எதுவும் நடக்காது. எனக்கு எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஆனா பாருங்க, எல்லா ஆசாமிகளும் ஒண்ணு இல்ல என்றபடி திரும்பி நின்று கூட்டத்தை நோக்கி வணக்கம் வைக்க அத்தனை பேரும் பதைத்து கொண்டு நின்றார்கள். நீ போய் வண்டியில ஏறு. உன் விருப்பத்துக்கு மாறா நான் நடக்க மாட்டேன்னு நீ ஆரம்பத்துல பேசின டயலாக் உண்மைனா நீ முதல்ல என் கூட வீட்டுக்கு வா, பேசி முடிவெடுக்கலாம். ஏஞ்சலினா நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் இயலாமல் தவித்து கொண்டு நின்றாள். அவள் பார்வை வைகரையிடம் சென்று தேங்கியது. போகவா என்பது போல் கண்ணாலேயே அனுமதி கேட்க அலோசியஸின் மீசை துடித்தது. அனுமதி கேட்கிற அளவுக்கு அவன் உனக்கு டேஷ் கூட கிடையாது. அப்பாவை கோபப்படுத்த படுத்த உங்களோட உறவுக்கு தான் அது ஆபத்து. ஏஞ்சல், நம்மோட பிரச்சனையை இங்க வச்சுக்க வேண்டாம். போய் வண்டியில ஏறு. அலோசியஸ் பற்களை கடிக்க, ஓ, பார்த்து கொள்ளலாம் என்பது போல் வைகரை தலையை ஆட்டி கண் மூடி திறந்து அனுமதி தர அரை மனதாய் வைகரையை திரும்பி திரும்பி பார்த்தபடி காரில் சென்று ஏறிக்கொண்டாள். திரும்பி ஒரு பார்வை வைகரையை பார்த்துவிட்டு அவரும் வெளியேறியிருக்க தள்ளி நின்ற நண்பர்கள் ஓடி வந்து வைகரையின் கைகளை பற்றி குலுக்கி வாழ்த்து சொன்னார்கள். டே மச்சான், புது மாப்பிள்ளை, வாழ்த்துக்கள். எதுக்குடா அந்த ஆள்கிட்ட அடி வாங்குறதுக்கா? அதெல்லாம் சும்மா சீன் போடுறார். அதெல்லாம் அழுது உன் ஆள் மேனேஜ் பண்ணிடும் பார். என்ன, இருக்கிற பிரச்சனையில ஃபர்ஸ்ட் நைட்டு தான் 2-3 நாள் தள்ளி போகும்னு தோணுது. நண்பர்கள் கேலி செய்து ஓய்ந்தார்கள். கடலில் நடக்கும் பூகம்பம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது ஏற்படுத்தும் விளைவுகள்தான் பிரச்சனையின் வீரியத்தை காட்டும். வீட்டுக்கு வந்தவன் திக்கி திணறி அம்மாவிடம் விஷயத்தை சொன்னபோது நெஞ்சை பற்றி கொண்டு சரிந்து விட்டார் பவானி. இதை எப்படி கையாள்வது, என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் கார்த்திகாவை அழைத்திருக்க 4 வயது மகன் 1 வயது மகளோடு காலில் செருப்பு கூட அணிய மறந்தவளாக வீட்டுக்கு ஓடி வந்திருந்தாள். திட்டும் பேச்சும் குற்றச்சாட்டும் கண்ணீருமாக காட்சிகள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களுடைய கவலை திருமணமாகிவிட்டது, கிறிஸ்தவ பெண்ணை எப்படி மருமகளாக ஏற்றுக்கொள்வது என்பதாக மட்டுமே இருந்தது. ஆனால் விபரீதம் விஸ்வரூபம் எடுத்து வரப்போவது யாருமே யூகித்திருக்கவில்லை. யாரும் உணவு கூட உண்ணாமல் கண்ணீரும் கம்பலையுமாக உட்கார்ந்திருக்க 4 மணி சுமாருக்கு வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. பின்னால் அலோசியஸின் வாகனமும். போலீஸுக்கே உரித்தான அதிகாரத்துடன் இன்ஸ்பெக்டர் ஜோதிராமன் வந்து அமர அவரை பின்தொடர்ந்து வந்தவன்தான் அன்று கோயிலில் சந்தித்த செல்வம். அன்றைக்கு அவன் எஸ்ஐயாக இருந்தான். வீட்ல ஆம்பளைய யாரும் இல்லையா? ஜோதிராமன் சோஃபாவில் அழுத்தமாய் சாய்ந்து கொண்டு கேட்கவும் தலையை கவிழ்ந்து பெற்றவளின் கண்ணீரை தடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் அமர்ந்திருந்த வைகரை எழுந்து வந்தான். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன வேணும்? கேட்டவனை புழுவை போல பார்த்துவிட்டு மீண்டும் கேட்டார். நான் வீட்ல ஆம்பளை இல்லையான்னு கேட்டேன். அப்ப நீ எதுக்கு வர? நீ உன்னையே ஆம்பளையன்னு நம்பிக்கிட்டு இருக்கியா? ஒரு மைனர் பொண்ண வலுக்கட்டாயமா தாலி கட்டி அவளோட வாழ்க்கையை நாசம் பண்றதுதான் ஆம்பளத்தனமா உன்னை பொறுத்தவர? ஜோதி நிறுத்தி நிதானமாய் ஒவ்வொரு வார்த்தையாய் துப்ப திடுக்கிட்டு போய் பார்த்தான். நீங்க சொன்ன ரெண்டுமே தப்பு இன்ஸ்பெக்டர். ஏஞ்சலினாவுக்கு 21 வயசு ஆகுது. அவளோட விருப்பத்துல தான் இந்த கல்யாணம் நடந்தது என்றான் ஆணித்தரமாக. அப்படியா சொல்ற? என்னையா செல்வா, அப்படியா சொல்லுது கேஸ்? எனக்கு பேசி பேசி டயர்டா இருக்கியா? செல்வம் 2 முன்னே வந்து முறைத்து கொண்டே சம்மனை நீட்ட அவசரமாக வாங்கி படித்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன்னை மிரட்டி திருமணம் செய்ததாக ஏஞ்சலினா புகார் கொடுத்திருப்பதாக பதிவாகி இருந்தது. இல்ல சார், இதுல இருக்கிற எல்லாமே போய். ஏஞ்சலினா வந்து நின்னால் எல்லாம் தன்னால புரிஞ்சிடும். உறுதியும் அழுத்தமுமாக வைகரை சொல்ல இருவரும் இடு இடு என சிரித்தார்கள். அதுக்கு தாண்டி மாப்பிள உன்னை அள்ளிட்டு போக வந்திருக்கோம். உனக்கு ஸ்டேஷன்ல இருக்குடி வான வேடிக்கை என்றபடி வைகரையின்
புடனியை பற்றி தள்ளிக்கொண்டு ஜீப்பை நோக்கி நகர்ந்தார். குடும்பமே கதறிக்கொண்டு பின்னால் ஓடியது. அவர்களை புறங்கையால் ஹேண்டில் செய்துவிட்டு வைகரையை மட்டும் அள்ளி கொண்டு போயிருந்தார்கள். கருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்ட அந்த நாளை இன்னும் எத்தனை யுகமானாலும் வைகரையால் மறக்க முடியாது. கழுத்தை பிடித்து தள்ளி அவனை ஜீப்பில் ஏற்றிய நிமிஷம் தெருவே நின்று கொண்டு வேடிக்கை பார்க்க நொடியில் கலைந்து போயிருந்தது இத்தனை நாள் அவனும் அவனை பெற்றவர்களும் கட்டி காப்பாற்றி வைத்திருந்த வாழ்க்கை. நல்ல பையன் சார், எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான் என்று 4 பேர்கள் பேசினாலும் இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்துட்டு என்னென்ன காரியம் செஞ்சிருக்கான் பாருங்க என்றும் 4 பேர் பேசத்தான் செய்தார்கள். ஸ்டேஷன் வாசலில் ஜீப் நின்ற போதே உள்ளே அலோசியஸின் குடும்பம் அமர்ந்திருப்பது தெரிந்தது. அவர்கள் மத்தியில் கண்ணீரோடு ஏஞ்சலினா. அவர்கள் ஆஜானு பாகுவான தோற்றத்திற்கு மத்தியில் வைகரை கோழி குஞ்சை போல தெரிந்தான். அவன் புறங்கையை இறுக்கி பிடித்தபடி அவனை நெட்டி உள்ளே தள்ள நேராக போய் அலோசியஸின் காலுக்கடியில் விழுந்தான். கோபமும் ஆத்திரமுமாக நிமிர்ந்து நின்றவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விழ உதடு கிழிந்து ரத்தம் வழிந்தது. ஜீப் பின்னாகவே ஆட்டோ பிடித்து வந்திருந்த பவானி கண்ணில் பட்ட முதல் காட்சியும் அதுதான். கதறிக்கொண்டு உள்ளே நுழைந்தவரை வாசலில் நின்ற பெண் போலீஸ் மேற்கொண்டு நகர விடாமல் தடுத்து நிறுத்தினார். சொல்லுடா, ஏன் மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ண? துரத்தி துரத்தி காதல்ங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ண? அவளை தந்திரமா கோயிலுக்கு வரவழைச்சு அவ கழுத்துல தாலி கட்டி இருக்க? இதுக்கெல்லாம் நீ உரிய விளக்கம் கொடுக்கணும். இல்லைனா மகனே, உன் வாழ்நாள் முழுக்க நீ கம்பி எண்ணித்தான் ஆகணும். அடர்ந்த அவனுடைய உச்சி முடியை பற்றி இப்படியும் அப்படியும் ஒரு ஆட்டு ஆட்ட வலியில் துடித்து போனான். சார், முதல்ல சரியா விசாரிக்காம என் மேல கை வச்சிருக்கீங்க, அதுவே தப்பு. கை எடுங்க சார், நான் ஏஞ்சலினா கூட பேசணும். முறுக்கிய கரத்திலும் வலுவில் பற்றி இருந்த தலையிலும் வலி உயிர் போக வைகரை அலறிக் கொண்டிருந்தான். ஜோதி அவனுடைய பிடியை தளர்த்தினார். இதுவரை நடந்த ஆர்ப்பாட்டங்களை கண்களால் ரசித்து கொண்டு அமர்ந்திருந்த அலோசியஸும் கெவினும் இது போதாது என்பது போல் ஜோதியை பார்த்து கொண்டிருந்தனர். சார், கொஞ்சம் பொறுங்க. என் பொண்ணு மாப்பிள்ளை வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிங்க. ஆனா இப்படி போட்டு அடிக்காதீங்க சார். அவன் வீட்டுக்கு ஒரே புள்ள. வழி நடத்த வேண்டிய பருவத்துல அப்பாவை இழந்ததால ஏதோ தடுமாறிட்டான்னு நினைக்கிறேன். தயவு செய்து விட்டுடுங்க. பவானியின் கண்ணீர் வைகரையை நொறுங்க வைத்தது. ஏஞ்சு, நீ என்ன சும்மாவே உட்கார்ந்திருக்க? சொல்லு ஏஞ்சு, நாம விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிட்டோம்னு. கதறிக்கொண்டிருந்தவன் புஜத்தில் லத்தியால் விளாசினான் ஜோதி. வலி உயிர் போக வைகரை போட்ட அலறலில் ஸ்டேஷனே அதிர்ந்தது. அடி வயிற்றை பற்றி கொண்டு பவானி வாசலிலேயே அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார். என்ன கொடுமை இது! எப்படியெல்லாம் கௌரவமாய் வாழ்ந்த குடும்பம் இன்று ஸ்டேஷன் வாசலில் இப்படி ஒரு நிலைமையிலா? அரை மணி நேரம் அடித்து ஓய்ந்திருக்க குனிந்த தலை நிமராமலும் ஊத்த கண்ணீர் நிற்காமலும் ஏஞ்சலினா அப்படியே அமர்ந்திருந்தாள். கணவனை அழைத்து கொண்டு கார்த்திகா வந்து சேர்ந்திருந்தாள். மகனை தங்கைகளிடம் விட்டுவிட்டு கை குழந்தையோடு பதறிக்கொண்டு ஓடி வந்து நின்ற அக்காவை பார்த்து வைகரையின் நெஞ்சில் ரத்தம் வடிந்தது. ரத்தம் வழிய ஏஞ்சலினாவின் முன்னால் வந்து நின்றான். முகத்தை கரத்தால் மூடிக்கொண்டவள் கதறி அழ ஆரம்பித்தாள். அதுவே அவனுடைய பலத்தில் பாதையை களவாண்டிருக்க அப்படியே நின்றான். என்னடா கேட்கணும், கேளு. செல்வம் லத்தியை வைத்து அவன் பிருஷ்டத்தில் ஒரு போடு போட துடித்து போனான். தன்னை பிடித்து வைத்திருந்த பெண் போலீஸை உந்திக் கொண்டு உள்ளே ஓடி வந்த பவானி யாரும் யோசிக்கும் முன் சட்டென்று அலோசியஸின் காலில் விழ அத்தனை பேரும் பதறி போனார்கள். எனக்கு கொள்ளி போட அவன் ஒருத்தந்தான் இருக்கான் சார். ஆனா இப்ப அவன் எனக்கு கொள்ளி போட வரலைன்னா கூட பரவாயில்ல. அவன் எங்கேயாச்சும் நல்லா இருந்தா போதும். நீங்க அவனை அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. மதம்தான் பிரச்சனைனா உங்க மதத்துக்கு கூட மாத்திக்கங்க. அவனை எங்க அனுப்பலைன்னா கூட பரவாயில்ல. தயவு செய்து சின்ன பிள்ளைங்க ஆசையை கலைக்காதீங்க சார். அலோசியஸ் பெண் காவலரை முறைக்க அவர் வந்து பவானியை தூக்கி நிறுத்தினார். கார்த்திகா கதறிக்கொண்டு நிற்க வைகரை செத்தே இருந்தான் வேதனையில். என்னம்மா டிராமா பண்றீங்களா? மதம் மாறினா உன் மகனை ஏத்துக்குவேன்னு நினைச்சியா? என்னை நிமிர்ந்து பார்க்கவே எங்க ஊர்ல யோசிப்பாங்க. ஆனா உன் மகன் என் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தி இருக்கான். அதுவும் 4 பேர் பார்க்க. அதுக்கான விலையை அவன் தர வேண்டாமா? தராம நான் விட்டுடுவனா?
அட்டகாசமாக சிரிக்க பயத்தில் உறைந்து போனார் பவானி. ஏஞ்சு, இவ்வளவு நடக்குதிங்க, நீ அமைதியா இருக்க? ஏன் பேசி ஏஞ்சு. பிடி திமிரிக் கொண்டு பேசியவனின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடி விழுந்தது. வைகரை, அப்பா சொல்ற மாதிரி எனக்கு இன்னும் 21 வயசு ஆகல. அவசரத்துல நாம அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நான் கேட்டது அது இல்லை ஏஞ்சலினா. உன் விருப்பம் இல்லாமையா இந்த கல்யாணம் நடந்தது? எனக்கு அது மட்டும்தான் வேணும். உதடு கிழிந்து ரத்தம் ஒழுக எச்சிலும் கோழையுமாக அவன் நெஞ்சில் உறைந்தது. முகத்தை மூடிக்கொண்டு அமைதியாக அழுதபடி நின்றாள். துவண்டு போயிருந்தான். அவளுடைய ஒற்றை வார்த்தையில் இருக்கிறது அவன் மொத்த குடும்பத்தின் நம்பிக்கையும் சந்தோஷமும். கட்டி காத்து வைத்த கௌரவத்தை காதலுக்காக காற்றில் தூற்றி விட்டோமே என்ற குற்ற உணர்வில் வைகரை துடித்து கொண்டு நின்றான். சொல்லு ஏஞ்சலினா, நிராயுதபாணியாய் உடைந்து போன குரலில் கேட்டான். ஆமா, நீங்க தான் என்ன கட்டாய கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்படித்தான் சொல்லுவேன், சொல்லணும். இல்லைனா உங்களையும் ஏன் என்னையும் சேர்த்தே எங்க அப்பா சமாதி கட்டிடுவார் வைகரை. அவ்வளவுதான். அவன் காதல் காவியத்தின் கடைசி அத்தியாயத்தை தன்னுடைய கோழைத்தனத்தால் எழுதிவிட்டாள் அவன் காதலி. அதற்கு பிறகு விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் அவனை பெற்றவளும் கூட பிறந்தவளும் தான் கதறினார்களே தவிர அவன் அழவே இல்லை. குமரி குமரி அழுதபடி அமர்ந்திருந்த ஏஞ்சலினையே பார்த்து கொண்டு வலிகளை தாங்கிக் கொண்டிருந்தான். மரணத்தின் முதல் நொடியில் மனிதனுக்கு தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் கண் முன்னே வந்து போகுமாம். அதுபோல அவர்களின் காதல் வாழ்க்கை அவன் கண் முன் வந்து போனது. அசராமல் நின்றவன் உறுதி அலூசியஸின் கோபத்தை இன்னும் கூட்டியது. செல்வத்துக்கு கண்ணை காட்டினார். பொண்ணு சொல்லிடுச்சு, இப்ப என்னடா செய்ய போற? தாடையில் விட்ட அரைச்சலில் மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்தது. அவ பயத்துல பொய் சொல்றா இன்ஸ்பெக்டர். ஒருத்தரோட பலத்தோட மோதுறது தான் ஆம்பளைத்தனம். ஆனா ஒருத்தருடைய பலவீனத்தோட விளையாடுறதுக்கு பேர் என்ன? தன் பொண்ணு மனசை கலைக்க வேண்டுமானால் அவரால் முடிஞ்சிருக்கலாம். ஆனா அவ என் மேல வச்ச காதலை அவ்வளவு சீக்கிரம் இவரால மறக்க வைக்க முடியுமா? இதுல பெருமை வேற. அந்த நிலையில் அடிபட்ட ஒருவனால் எப்படி இத்தனை திமிராய் நின்று பேச முடியும்? அவன் இயலாமையில் இருந்தான். அத்தனையும் இழந்தாலும் தன் காதலை மீட்டெடுக்க முடியும் என்று நம்பிக்கொண்டு நின்றவனுக்கு அந்த காதலையும் இழந்து நிராயுத பாணியாக நிற்பது அவ்வளவு ஆத்திரத்தை உண்டாக்கி இருந்தது. புருவத்தை வளைத்து வியப்பை பதிவு செய்த அலோசியஸ் செல்வத்தை இன்னும் அழுத்தமாக பார்த்து எதையோ உணர்த்த சட்டென்று பின்னால் நகர்ந்து வைகரையின் கைகளை வளைத்தவன் அவன் சட்டையை கழற்றி கைகளை இழுத்து பின்னுக்கு கட்டினான். வைகரையின் பேண்டில் கை வைக்கவும் பெற்றவளும் கூட பிறந்தவளும் கதறிக்கொண்டு ஓடி வந்து தடுத்தார்கள். வாசலில் நின்ற கான்ஸ்டபிள் சம்பத்தை இழுத்து கொண்டு வெளியில் வந்தவர் சன்ன குரலில் சொன்னார். என்ன தம்பி, முன்ன பின்ன ஸ்டேஷன் போனதில்லையா? இப்படி எல்லாரும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா எதுவும் நடக்காது. போய் ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா அந்த பையனை காப்பாற்ற முடியாது. அந்த ஆள் இன்ஸ்பெக்டரை நல்லா கவனிச்சுக்கிட்டார். இப்பவே பாதி உசுர் போச்சு. சம்பத்தை முடுக்கிவிட அவன் புறப்பட இருந்த நேரம் தாஸ் வக்கீலோடு அங்கே வந்து நின்றார். உத்ரா கால் பண்ணி விஷயத்த சொல்லுச்சு தம்பி. எனக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. எதுக்கும் இருக்கட்டும்னு வக்கீலை கூட்டிட்டு வந்த. அந்த நேரத்துக்கு அது எவ்வளவு பெரிய உதவி என்று அவர்களுக்குத்தான் தெரியும். 3 பேரும் ஸ்டேஷனுக்குள் நுழைந்த நிமிடம் கண்ட காட்சி. கை இரண்டையும் பின்னால் கட்டி உள்ள ஆடையுடன் ரத்தம் வழிய வழிய அரை மூலையில் வைகரை கிடந்தான். தாஸ்க்கு கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. யாரை கேட்டு இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? வக்கீல் சீறிக்கொண்டு வர ஜோதி நாடியை தேய்த்து கொண்டு அவரை துச்சமாக பார்த்தான். மைனர் பொண்ண கட்டாய கல்யாணம் பண்ணியிருக்கான் சார். மடியில போட்டு கொஞ்சவா அதுக்கு? ஜோதி நக்கலாக கேட்க வக்கீல் திரும்பி தாஸை பார்த்தார். அவர் தெரியாது என்பது போல் தலையசைத்தார். அங்கே இருந்த புகார் மனுவையும் அத்தோடு இணைக்கப்பட்டிருந்த ஏஞ்சலினாவின் பர்த் சர்டிபிகேட்டையும் பார்த்த வக்கீல் உதடு பிதுக்கி தலையசைத்தார். உண்மைதான், ஏஞ்சலினா 21 வயதை எட்ட இன்னும் 3 மாதங்கள் மிச்சம் இருந்தது. காதலை போர்த்தி அவன் சிந்தனையை மழுங்கடித்தவள் இன்று பிரச்சனை என்று வந்ததும் அத்தனையையும் நீயாய் சந்தி என்று நட்டாற்றில் விட்டுவிட்டாள். தப்புதான் சார். ஆனா இது கட்டாய கல்யாணம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் அந்த பையனுடைய தரப்பில் இருந்தும் யோசிங்க. காதல்ங்கிறது தப்புனா அது 2 பேரையும் சேர்ந்தது தானே. தயவு செய்து அந்த தாயோட கண்ணீருக்கு மனம் இறங்குங்க.
வக்கீல் கேட்க உள்ளங்கையில் கட்டை விரலை வைத்து தேய்த்து கொண்டிருந்த அலோசியஸ் கண்ணீரோடு அமர்ந்திருந்த அந்த தாய் மகளை நிமிர்ந்து பார்த்தார். பாவமாகத்தான் இருந்தது. அதற்காக அவரை நோக்கி கை உயர்த்தியவனை அப்படியே விடவும் வழியில்லை. நீங்க இப்படி இறங்கி பேசும்போதே உங்களுடைய பக்கம் நியாயமே இல்லைன்னு தெளிவா புரியுது. எங்களுக்கும் இங்க உட்கார்ந்து உங்க கூட கபடி விளையாட நேரம் இல்ல. எனக்கு அவனை தூக்கி உள்ள வைக்கணும். வச்சாச்சு. என் கையை பிடிச்சு நிறுத்தின கையை அடிச்சு நிமித்தணும். நிமித்தியாச்சு. இனி கேஸ் தன்னால நடக்கும். அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ கிடைக்கும். விரைப்பாகத்தான் பேசினார். அந்த விரைப்பும் முறைப்பும் வெகு நேரம் அப்படியே இருந்தது. உண்மையில் அது மிரட்டல் மட்டும்தான் என்று எல்லோருக்கும் தெரியும். இதை வழக்கமாக இழுக்க நினைத்தால் கோயிலுக்கு வந்து மனம் ஒப்பி திருமணம் செய்து கொண்ட திக்கு நிறைய சாட்சிகளும் சிசிடி பதிவுகளும் இருந்தாலும் பெண்ணின் வயது என்ற விஷயத்தில் இவர்கள் தரப்பு பலகீனமாக இருந்தது. தாஸ் தான் ஓடி ஓடி இரு தரப்பையும் சமாதானம் செய்தார். இறுதியாக அலோசியஸ் வழக்கை வாபஸ் வாங்க போட்ட கண்டிஷனில் வைகரை மொத்தமாய் உருக்குலைந்து போய் நின்றான். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்திப் பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு. எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். சலிப்பும் வெறுப்புமாய் காலம் நிகழ்வுகளை சாய்த்து அதை நினைவுகளாய் மாற்றிவிடுகிறது. நிலவு மட்டும் இல்லாமல் போனால் இருளின் நிழல் எப்படி உலகுக்கு தெரியும்? எத்தனை உண்மைக்கு பின்னும் ஒரு சின்ன பொய்மை இருக்கும் என்பதை உலகுக்கு காட்டத்தான் அத்தனை பொருளின் மீது இயற்கை நிழலை காணிக்கையாக்கி வைத்திருக்கிறது. இருளே இல்லாத வெளிச்சம் என்று எதுவுமே இல்லை. ஒரு வளர்ந்த இளைஞனாய் அத்தனை பேர் முன்னிலையில் உள்ளாடையுடன் அமர்ந்திருந்த அந்த நிமிஷத்தை கடக்க முடியாமல் தவித்த இரவுகள் எத்தனை எத்தனை, விழுங்க முடியாமல் கண்ணீரை தலையணையில் புதைத்த நாள்கள் எத்தனை எத்தனை. ஓகே, அந்த கேஸை உங்களால எதிர்கொள்ளவே முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இவன் கூட சேர்த்து என் பொண்ணு பேர் அடிபடுறத நான் விரும்பல. அதனால நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா இவன் கையாலேயே என் பொண்ணு கழுத்துல கட்டின தாலிய கழட்ட சொல்லுங்க. அப்புறம் இவன் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான்னு எழுதி அவனோட அம்மா அக்காவை கையெழுத்து போட்டு தர சொல்லுங்க. பவானியும் கார்த்திகாவும் கையெழுத்திட்டு தந்தனர். சுருண்டு நினைவற்ற கிடந்தவனை தூக்கி நிறுத்தினார்கள். உள்ள ஆடையுடன் நின்றான். உணர்வற்ற நிலையிலும் கூனி குறுகினான். அவனை இழுத்து போய் ஏஞ்சலின் எதிரில் நிறுத்தினார்கள். உயிருக்கு உயிராய் காதலித்தவள் முன் ஒற்றை ஆடையில் நின்றான். அந்த தாலிய கழட்டு வைகிற, கார்த்திகா அழுகையோடு சொன்னாள். கை நடுங்க அப்படியே நின்றான். அடுத்த கணத்தில் ஏதாவது அற்புதம் நிகழ்ந்து இந்த காட்சி மாறிப்போகாதா, தன்னுடைய காதல் ஜெயித்து விடாதா என்ற நப்பாசை அந்த நிலையிலும் அந்த அப்பாவிக்கு இருந்தது. கழட்டிடா வைகர, நாம பட்டதெல்லாம் போதும். அம்மா உன் காலில் விழற. பவானி அழுகையோடு எழுந்து வர அவனுடைய அத்தனை ஆசைகளையும் நிராசையோடு புதைத்து கொண்டு அவன் இட்ட முடிச்சுக்களை அவனே அவிழ்த்தான். குனிந்த தலை நிமிராமல் அழுது கொண்டே நின்றாள் ஏஞ்சலின். அடுத்து வந்த அரை மணியில் அத்தனையும் முடித்து வைக்கப்பட்டது. அலோசியஸ் புழு போல இவனை பார்த்துவிட்டு மகளை அழைத்து கொண்டு வெளியேறி இருந்தார். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஏதாவது தொந்தரவு பண்ண முயற்சி பண்ண, இங்க வச்சு கஞ்சா கடத்தி காலேஜ் பசங்களுக்கு சப்ளை பண்ணேன்னு கேஸ போட்டு உனக்கு ஃபியூச்சரே இல்லாம பண்ணிடுவேன். லத்தியால் அவன் உள்ளாடையை தொட்டு காட்டி எச்சரிக்கை செய்தான் ஜோதி. இரவு மணி 10 கடந்திருந்தது. வைகரையுடைய சட்டை பேண்ட் எதையும் தரமாட்டோம், இப்படியே கூட்டிட்டு போங்க, அப்பதான் புத்தி வரும் என்று விரட்டி அடித்தார்கள். அம்மா, அக்கா, மாமா, தாஸ், வக்கீல் அத்தனை பேருக்கும் நடுவில் அப்படியே நின்றான். போட்டிருந்த துப்பட்டாவை ஆவேசமாக கழற்றி தம்பியின் இடுப்பில் கட்ட வைத்தாள் கார்த்திகா. ஆட்டோவில் அவனை சுற்றி அரணாய் அமர்ந்து கொண்டனர் தாயும் மகளும். மகனை மடியில் சரித்து முந்தானையால் மூடிக்கொண்டார் பவானி. மறுபடியும் அந்த தாயின் கருவறைக்குள் தொலைந்து போக மாட்டோமா என்று இருந்தது வைகரைக்கு. அவனை மீட்டு எழுப்பி நிற்க வைக்க அந்த குடும்பம் போராடிய போராட்டம் அவன் மட்டுமே அறிந்தது. ஒரு வார்த்தை அவனை குறை சொல்லவில்லை. ஏன் இப்படி செய்தாய் என்று குற்றம் சுமத்தவில்லை. மடியில் ஏந்தினர் தாயும் தமக்கையும்.
உயிரில் வைத்து கொண்டாடினர். இந்த குடும்பத்தை கடந்தா ஒருத்தியை நேசித்தோம் என்ற குற்ற உணர்வில் அவன்தான் தவித்து போனான். விஷயம் கல்லூரியிலும் கசிந்திருக்க அவனுக்கு படிப்பும் கசந்து போனது. முதுகலையை பாதியில் கைவிட்டான். அக்கம் பக்கம் வீட்டினர் பார்வை மாறி இருந்தது. முதுகுக்கு பின்னால் சிரிப்பு சத்தம் பலமாக கேட்டது. இனி இந்த வீடு சூழல் எதுவுமே தனக்கானது அல்ல என்று உணர்ந்தவன் பலத்த யோசனைக்கு பிறகுதான் கடையை எடுத்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து முதலீடுக்காக அம்மாவின் முன் போய் நின்றான். உன் அப்பா நமக்காக சேர்த்து வச்சுட்டு போனது நல்ல பேரும் இந்த வீடு மட்டும்தான். வீட்டை வித்துட்டு அந்த காசுல தொழிலை விருத்தி பண்ண உன்னை விட எங்களுக்கு எதுவுமே பெருசில்ல. 2 தங்கச்சிங்க வாழ்க்கை, என்னோட முதுமை காலம் எல்லாமே உன் கையில தான் தம்பி இருக்கு. நீ பொறுப்பானவன் தம்பி. ஒரு முறை தடுமாறிட்ட, இனி தடுமாற மாட்டேன்னு நம்புற. அதிகபட்சம் அந்த தாய் அவனுக்கு தந்த தண்டனை ஒன்றே ஒன்றுதான். முற்று முதலாய் நம்புவது. நேர்மையான உள்ளத்துக்கு அது போன்ற கொடிய தண்டனை எதுவுமே இல்லை. கடையில் இருந்த அவனுடைய அறையிலேயே குளித்து முடித்து அன்றாடத்தை ஆரம்பித்து விட்டான். அவன் எதிர்பார்த்தது போலவே காலை டிஃபனோடே பவானி கடைக்கு வந்து விட்டார். முறைத்து பார்த்த மகனை ரசித்து பார்த்து கொண்டே இட்லியை அவரே ஊட்டிவிட திணறி போனான். அம்மா, யாராவது பார்த்தா என்னம்மா நினைப்பாங்க? நமக்கும் இப்படி ஊட்டி விடுற அம்மா இல்லையேன்னு நினைப்பாங்க. ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் அம்மாவுக்கு புள்ளதான் வரும். எப்படி ஒரு தாயால் மகனின் கவலைகளையும் துயரங்களையும் வார்த்தைகள் இன்றே உணர முடிகிறது? நேற்று செல்வத்தை பார்த்த நிகழ்வு மகனின் மனதை கனமாக பாதித்திருக்கும் என்று உணர்ந்து அவனுக்கு தேவையான தனிமையையும் தந்து இன்று தாங்கிக் கொள்ளவும் ஓடி வந்து நிற்கும் தாயை என்ன சொல்வது? மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடு தம்பி என்று விட்டு கிளம்பி போனார். காதல், நேசம், நட்பு என்று அத்தனையும் கைவிட்ட போதும் அவனுடைய குடும்பம் மட்டும் அவனுடனேயே இருந்தது. அவன் உடலில் பட்ட காயங்கள் கூட ஆறி இருக்கவில்லை. அதற்குள் ஏஞ்சலினாவுக்கு துபாய் மாப்பிள்ளையோடு கல்யாணம். சந்துரு வந்துதான் தகவல் சொன்னான். வலித்தது. ஆனால் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தான். ஏஞ்சலின் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்திருந்த கல்யாண புகைப்படங்கள், ஒளிப்படங்களை பார்த்துத்தான் விக்கித்து போய்விட்டான். வெள்ளை உடுப்பில் தேவதையாக இருந்தவள் முகத்திலோ கண்ணிலோ துளி ஏமாற்றமோ வருத்தத்தின் சாயலோ இல்லை. திருமணம் முடிந்து கேக் ஊட்டும் போது மாப்பிள்ளையின் முகத்தில் கேக்கை அப்பி கண்கள் சிரிக்க அவள் விளையாடிய விளையாட்டை வெறித்து பார்த்தான். எத்தனை ஜூம் செய்து பார்த்தாலும் அந்த கண்களில் அவனுக்காக இருந்த காதல் கை அளவு கூட இல்லை. இயல்பை ஏற்றுக்கொண்டாள்தான். ஆனால் இருந்ததை மறந்து போனாளே. தாங்க முடியவில்லை வைகரையால். வாங்கிய அடிகள் தழும்பாய் அவன் உடல் முழுக்க நெருடியது. பட்ட அவமானம் பெற்ற தாயின் கண்ணை பார்த்து பேசக்கூட கூச வைக்கிறது. இத்தனைக்கு பிறகும் இரவும் பகலும் அவளை இழந்ததை எண்ணி எண்ணி உயிர் கருகி கொண்டிருக்கிறான். ஆனால் இது எதுவுமே அவளுக்கு இல்லையா? வரிசையாய் படங்கள் வந்த வண்ணம் இருந்தது. சிம்லாவில் ஹனிமூன் சென்று பனிக்கட்டியை அள்ளி பரஸ்பரம் உடைகளுக்குள் கொட்டிக்கொண்டு சி என்று தன்னைத்தானே வெறுத்தது அவன் மனது. அத்தனை சமூக ஊடகங்களில் இருந்தும் அவளுடைய எண்ணையும் இதயத்தில் இருந்து அவளுடைய எண்ணத்தையும் துண்டித்தான். தான் தன் குடும்பம் என்பதை தவிர எதுவுமே முக்கியமில்லை என்று உழைத்தான். தொழிலில் அவன் அடைந்த உயரம் மகத்தானது. விஷம் பாய்ந்த மரமாய் கசப்பில் குளித்து நெருப்பில் பொசுங்கியவனுக்கு காதல் என்ற வார்த்தையே எட்டி காயாய் போனது. யயாதிக்கு இன்னும் நம்பத்தான் முடியவில்லை. கொஞ்சமாய் சிரித்து அவளுக்காக அறிவுரைகளை சொல்லி இத்தனைக்கு இனிக்கும் இந்த ஏகாந்த நினைவென்று அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. யதி என்ற அவன் அழைப்பின் ஜதி மனம் முழுக்க சுதி குறையாமல் சத்தமிட்டு கொண்டிருந்தது. தன்னுடைய நம்பரை வாங்கினானே. இரவில் குட் நைட் சொல்வானோ, ஐ லவ் யூ சொல்வானோ? தாறுமாறாய் மனம் தரிகட்டு ஓடியது. காலையில் முதல் வேலையாய் தோழிகள் தந்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வைகரையின் கடைக்கு வந்து நின்றாள். வைகரை தன்னுடைய அறையில் இருந்த சிசிடி திரை வழியே அவள் வருகையை பார்த்து கொண்டுதான் இருந்தான். நேற்றைய நினைவுகளும் அவன் தந்த அறிவுரையும் அதை துளி மதிக்காமல் கீழே சென்றதும் அவள் சிட்டிகை இதயத்தை காண்பித்து கண்ணடித்ததும் நினைவில் வந்தது. அத்தோடு நிற்குமா நினைவு?
மாலையில் செல்வத்தை பார்த்து அவன் ஏளனத்தின் மூலம் தூர் வாரப்பட்ட தன் துயரங்கள் அத்தனையும் சேர்ந்தே நினைவில் வந்தது. இப்படித்தான் அவளும் வந்தாள். மறுத்தவனை துரத்தி துரத்தி காதலித்து முத்த சுவை பழக்கி அதற்கு பித்தாக அலைய வைத்து கல்யாணம் செய்ய வற்புறுத்தி கடைசியில் அவனுடைய தன்மானத்தை நிர்வாணமாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தியவள். அவளை நகலெடுத்து கொண்டு இன்னொருத்தி கண்களை மூடி ஒரு நொடி யோசித்தான். அவளை நகல் எடுத்துக்கொண்டு இன்னொருத்தி கண்களை மூடி ஒரு நொடி யோசித்தான். இந்த ஆர்வத்தை வளர விடக்கூடாது. அவளை அவமானப்படுத்தி தன் புறம் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். முடிவு செய்தவனாக இன்டர்காமை எடுத்து செக்யூரிட்டியை அழைத்தான். வாசலில் நின்றே அவளிடம் பணத்தை வாங்கி கொண்டு திருப்பி அனுப்ப சொன்னான். தன்னை பற்றி விசாரித்தால் அறையில் தான் இருப்பதாகவும் அவளை சந்திக்க விருப்பம் இல்லை என்றும் சொல்ல சொல்லி அனுப்பினான். படியேற விடாமல் அவள் திரும்பி போக சொல்ல அவமானத்தில் சிவந்து போனாள். அவன் புறந்தள்ள தள்ளத்தான் ஒரு பிடிவாதம் அவளுக்குள் மரமாய் வளர்கிறது. செக்யூரிட்டியை முறைத்து பார்த்தவள், அப்படியெல்லாம் உங்ககிட்ட காசு தர முடியாது, நாளைக்கு வாங்கலைன்னு சொல்லிட்டா நான் திருப்பி தர வேண்டி வரும், நான் முதலாளிகிட்ட தான் பணத்தை தருவேன் என்றாள் அழுத்தமான பிடிவாதத்துடன். செக்யூரிட்டி ஏதோ சொல்லி கொண்டிருக்க கைகளை கட்டி கொண்டு அமைதியாக அப்படியே நின்றாள். மேலே திரையில் அதை பார்த்தவன் தலையை கைகளில் தாங்கி அப்படியே உட்கார்ந்து விட்டான். இந்த இம்சையை எப்படி கழித்து கட்டுவது என்றே அவனுக்கு தெரியவில்லை. ஏன் இந்த பெண்கள் எல்லாம் இப்படி தரை இறங்கி தங்களை தாங்களே அவமானப்படுத்திக் கொள்கிறார்கள் என்ற எரிச்சலும் அவனுக்கு மண்டியது. என்று அவளுக்கு தரப்போகிற பதிலடியில் அவள் ஜென்மத்துக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது. கூர்மையான கோபம் வந்து நுனி மூக்கில் கொத்தியது. செக்யூரிட்டியை அழைத்து அவளை மேலே அனுப்ப சொன்னான். அறைக்குள் வந்தவளை நிமிர்ந்து பார்த்தவன் கண்களில் தென்பட்ட சீற்றத்தில் உள்ளுக்குள் குளிராய் உணர்ந்தாள். ஆனாலும் அப்படியே நின்றாள். நேற்றை போல அவன் இருக்கையை அவளுக்கு காட்டவில்லை. சில வினாடிகள் பொறுத்து பார்த்தவள் அவனுக்கு எதிரில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டாள். அவளின் அந்த செயல் உண்மையிலேயே வைகரைக்கு வியப்பாகத்தான் இருந்தது. என்ன பிரச்சனை உனக்கு? அதான் அமௌண்ட்டை செக்யூரிட்டி கிட்ட தந்துட்டு போக சொன்னனே. குரலில் கடுமை தெரிந்தது. உங்ககிட்ட தானே நான் வாங்கினேன், அதை உங்ககிட்ட தர்றது தானே மரியாதை. நாளைக்கு வாங்கலைன்னு சொல்லிட்டா எனக்கு இல்ல கெட்ட பேர் வரும். வச்சுட்டு போ என்றான் கடுமையான குரலில். யயாதியின் முகம் இறங்கி போனது. பணத்தை எடுத்து மேசையில் வைத்தாள். அடுத்தென்ன என்பது போல் அவன் பார்க்க அவளும் அவனையே பார்த்தாள். 50 டன் ஏசியின் குளிர்ச்சியை உணர்ந்தான் அந்த பார்வையில். அதில் ஆழ்ந்து போவதற்கு முன் அவசரமாய் சுதாரித்தான். சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னு விரும்புற. நேத்து கீழே இருந்து நீ செய்த அநாகரிகமான செயலுக்கு என்ன அர்த்தம்? இமைக்காமல் அவனையே பார்த்தவள் சொன்னாள். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். குரலிலோ மொழியிலோ துளி பிசிறில்லை. எனக்கு உன் மேல ஆர்வம் இல்ல, பிடித்தம் இல்லைன்னு சொன்ன பிறகும் இப்படி என் பின்னால சுத்துறது உனக்கு அசிங்கமா தெரியலையா? வார்த்தைகளை ஏற்கனவே தீட்டி வைத்திருந்தான். அவனை பொறுத்தவரை அவசரமாய் அவளை விலக்கியாக வேண்டும் சிந்தனையில் இருந்து. மிடறு கூட்டி விழுங்கினாலும் அசராமல் நின்றாள் யயாதி. எனக்கு அப்படி தோணலையே சார். சரி, எப்பவும் தேர்வு செய்கிற அதிகாரம் ஆணுக்குத்தான் இருக்கணுமா? ஒரு பெண் ஆணை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுல அப்படி என்ன அசிங்கமும் கௌரவ குறைச்சலும் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் கல்யாணம் குழந்தைங்கிற கான்செப்டுக்காகவே வாழ போறீங்களா? உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஹனிமூன் போகணும், சதா நேரமும் புருஷன் உங்க முந்தானையை பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும். அதிகபட்சம் இந்த கனவு தவிர வேற எதுவுமே உங்களுக்கு எல்லாம் தோணாதா? உன்ன மாதிரி என்ன மாதிரி மிடில் கிளாஸ்ல இருந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்களுக்கு படிப்பு, பெரிய வேலை, சுய முன்னேற்றம் இப்படியான உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நகரணுமா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கவே தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் செலவு செய்யணுமா? கேரியரை பத்தி துளி கூட கவலைப்படாத லாஸ்ட் பெஞ்ச் மென்டாலிட்டியில இருந்து சட்டுன்னு வெளியில வாயதி. வாழ்க்கையில படி, வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு போ. கோபமும் கண்டிப்புமாய் சொல்லி முடித்தான். அவள் அசையவில்லை. கடை இதழில் ஒரு கசப்பான சிரிப்பு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. கல்யாணம், குழந்தைக்கு ஆசைப்படுற இயல்பான மனநிலையை நீங்க ஏன் அவ்வளவு பிற்போக்குத்தனமா யோசிக்கிறீங்க? அப்படி ஆசைப்படுற பெண்களை லாஸ்ட் பெஞ்சுன்னு கோட் பண்றீங்க. ஏன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற மனிதர்களுக்கு காதல் காமங்கிற
எந்த உடல் நிகழ்வுகளும் நிகழ்றது இல்லையா? அவங்க எல்லாம் ரோபாட்டா? ஒரு பெண் நிமிர்மானவளா லட்சியவாதியா இருக்கிறது தான் இப்போதைய தேவை. அதை தாண்டி யதார்த்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுற பெண்களை பூமர் ரகம்னு சொல்லி சொல்லி மனிதர்களுக்கேயான இயற்கையான உணர்வுகளை அசிங்கப்படுத்துறீங்களே, இதுக்கு பேர் என்ன சார்? அசந்து போனான். என் இயற்கையான தேவைகள் என் முன்னேற்றத்தை பாதிக்குமா இல்லையாங்கிறது என்னுடைய சாமர்த்தியம். ஆனால் காதல், கல்யாணம், குடும்பம்னு வாழ ஆசைப்படுற மனிதர்களை பிற்போக்குவாதிகளா சித்தரிக்காதீங்க. யார் யாருக்கு என்ன தேவைன்னு முடிவெடுக்க வேண்டிய உரிமை அவங்களுக்கு தான் உண்டு. அதுல சாமர்த்தியம், சாதுரியம்ங்கிறது எல்லாம் ஜால் ஜாப்பு. பாலைவனத்துல நீரை தேடி ஓடிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் ஒரு குவளையில தண்ணீரும் குடம் நிறைய தங்கமும் கொடுத்தா அந்த நிமிஷம் அவன் உயிர் பிழைக்க எது தேவைன்னு அவனுக்குத்தான் தெரியும். அவன் தண்ணீரை எடுத்தாங்கிறதுக்காக அவனை முட்டாள்னு முத்திரை குத்துறது சரியான முடிவா? அந்த நிமிஷம் அவனுக்கு தங்கத்தை விட தண்ணீர் தான் மதிப்பானதுன்னு தெரியும். அவளுக்கு மூச்சிரைத்தது. நம்ப முடியாமல் அவளையே பார்த்தான். அவளை பார்த்த இத்தனை சந்திப்புகளில் ஒரு முறை கூட அவள் சரியானவளாக அவன் மனதில் பதியவே இல்லை. விதிகளை மதிக்காதவளாய், கவன கூர்மை இல்லாதவளாய், பொறுப்பற்றவளாய், விடலைத்தனமாய் வெளியில் நின்று சிட்டிகை இதயத்தை காட்டும் பெண்ணாய், இதுதான் அவள் அவனுக்குள் ஏற்படுத்தியிருந்த பிம்பம். ஆனால் அவளின் கூரான இந்த பேச்சும் சிந்தனையும் அவனை கட்டுப்பாட்டை மீறி ரசிக்க வைத்தது. சோ, மூச்சு முட்ட உனக்காக நீயே பேசிட்ட, அப்படித்தானே? கண்களை உருட்டினாள். சாப்பிடுற சாப்பாட்டில் இருந்து போட்டுக்கிற உடை வரைக்கும் நமக்கு விருப்பமானதைத்தான் தேர்வு செய்கிறோம். வாழ்க்கை துணைக்கு மட்டும் அப்படி செய்யும் போது குற்றம் சொன்னா எப்படி? இப்போது சிரித்த போது அழகாய் கன்னத்தில் குழி விழுந்தது. அதெல்லாம் பொருள். ஆனா நான் உயிர் உனக்கு. என்ன பிடிச்சா போதும்னு நீ முடிவெடுக்க எனக்கு முன்னை பிடிக்கணும். அது சரி, உன்னைய எனக்கு பிடிக்கணும்? இத்தனை நேரம் நிமிர்வாய் தன் காதலை பேசிக் கொண்டிருந்தவள் சட்டென்று சுருதி குறைந்தாள். உன்னை பிடிக்கவில்லை என்று அவன் சொன்னால் அவள் என்ன செய்வாள்? அமைதியாக அவனையே பார்த்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.